வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினமுறை சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்தவங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து டாக்டர் கௌதம் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பொதுவாக ஒரு கேள்வியோட தொடங்குவோம். அண்ட் இன்னைக்கு வந்து பைல்ஸ் பற்றி பேசலாம் அண்ட் பைல்ஸை பற்றி கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் டாக்டர். பைல்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது எந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கு வந்து எஃபெக்ட் ஆகும், அண்ட் வந்து இதுக்கான அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப தேவையா அவசியமான ஒரு விஷயமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாக இந்த மூல நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பைல்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இந்த மூல நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஆண் பெண் இரு பாலருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. குறிப்பாக பெண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ப்ரெக்னென்சிக்கு பிறகு, டெலிவரிக்கு பிறகு, அதே போல் சிசேரியன் ஆப்ரேஷன் அந்த சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகுலாம் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக பெண்களுக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். பொதுவாக 190 பேருக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உண்டு, கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். இந்த கான்ஸ்டிபேஷன் ஏற்பட்ட பிறகு முறையான உணவு முறைகளையோ அல்லது மருந்துகளையோ சாப்பிடாமல் நம்ம விடும்போது நம்மளுடைய மலப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய அழுத்தம் மிக அதிகமாக மாறுகிறது. அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகும்போது அந்த இரத்த குழாயுடைய எலாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பித்து அது மூலமாக மாற ஆரம்பிக்கிறது. 3 வகையான மூல நோய்களை பொதுவாக நம்ம பார்க்குறோம். உள் மூலம் சொல்லக்கூடியது ஒன்று, வெளி மூலம் சொல்லக்கூடியது ஒன்று, சீழ் மூலம் அல்லது இரத்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. ஸோ இந்த மூல நோயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோஷன் போகும்போது ரத்தத்தோடு சேர்ந்து மோஷன் போகிற மாதிரி இருக்கிறத பார்ப்போம். சில நேரங்களில் மோஷன் போன பிறகு உதிரம் வெளியில் வர மாதிரி இருக்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த மூல நோயுடைய முக்கியமான அறிகுறியே மலச்சிக்கல் தான். மோஷன் போன பிறகு சின்னதாக ஒரு தசை வளர்ச்சி மாதிரி மோஷன் போகிற இடத்துக்கு வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சிம்டம் அப்படிங்கிறது மூல நோயில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய குறிகள். பொதுவாக மூல நோய்க்கு அறுவை சிகிச்சை தேவையா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மூல நோயை பொறுத்தவரையிலும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணப்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் ரொம்ப பல 100 வருடங்களாக பின்பற்று வருகின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு பைல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலோ அல்லது பைல்ஸ் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலோ ஒரு ஆயுர்வேத அல்லது சித்த மருத்துவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல நோய் இருந்தால் கூட அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணப்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் இது ஆண்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குமா இல்லை பெண்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்குமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு தான் மிக அதிகமான பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பெண்கள் கிட்ட இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் குறிப்பாக அவர்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வெளியில் சொல்வது கூட கிடையாது. இப்போ ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பைல்ஸ் நோய் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அது மூல நோயா அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு உடனே அவங்க வந்து ஆப்ரேஷனோ இல்லை வந்து மருந்துகளையோ சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலும் அது ஒரு மூல நோயாக இருக்கும்போது பெரும்பாலும் ஒரு பெண் மருத்துவரை சந்தித்து அந்த இடத்துல ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு கூட அவங்க வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால பண்ணுறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மூல நோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூல நோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை போகிற அளவுக்கு, ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு வந்து அவங்க அதை பற்றி அதிகமாக கவலைப்படுறதில்ல. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரம் ரத்தம் போயிட்டே இருக்குது, அல்லது வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு மோஷனே போகல, அல்லது மோஷன் போன பிறகு கடுமையான வலி ஏற்படுவது, பொறுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அவங்க ஒரு மருத்துவரை நாடி போகிறாங்களே தவிர சாதாரணமாக ஆரம்ப நிலைமையிலே இருக்கக்கூடிய மலச்சிக்கலாகட்டும் அல்லது மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வருகின்ற பைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் உடனே ஒரு மகளிர் மருத்துவரையாவது போய் சந்தித்து பைல்ஸ் இருக்கா இல்லையாங்கிற பாசிபிலிட்டி ரூல் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் சார், நான் விழுப்புரத்துல பேசுறேன். உங்களோட பேர் சொல்லுங்க சார். வெங்கடேசன். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக தான் கேட்டது. ஓகே, என்ன வயசு அது சார் உங்களுக்கு? மேம் எனக்கு 29 ஆகுது. நான் பெட்ரோல் பங்க் ஒர்க் பண்றேன். சோ டாக்டருக்காக தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேசன், சொல்லுங்க. நான் எனக்கு வந்து இடுப்பு பேக் பெயின், இடுப்பு வலி இருக்கு. சரிங்க. அந்த இடுப்பு கீழே தண்டுவடத்துல வலி, உட்கார நடந்தாத வலி தெரிய மாட்டுது.
உட்காந்தா மட்டும் அதுல வலி இருக்கு, அந்த வலி ஃபுல்லா கால் ஃபுல்லா பரவுது அப்படியே. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு மூட்டு போயிலும் கை மூட்டு அந்த விரல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூட்டுலயும் வந்து அந்த வாயு பிடிச்ச வலி இருக்கு. ஓகே. அந்த இடுப்பு அந்த தண்டு கீழே வாயு பிடிச்ச வலி இருக்கு, குனிந்த வலிக்கு நிமிந்தா வலிக்குது. ஒவ்வொரு டைம் வந்து முதுகுலாம் முறிக்க வேண்டிய டப்பு நைட்ல படுக்க முடியாது, முறியுது மேடம் ஒண்ணு. ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க விளம்பரத்தை பார்த்தா மகாராஜா தைலம் வாங்கி தடவை சொன்னீங்க. சரி. அது மாதிரி தடவிட்டு ஒத்தரம் கொடுத்தா லைட் கொஞ்சம் நல்லா இருந்தா அப்புறம் அப்படியே மாறிய வலி இல்ல. அதுக்கெல்லாம் இப்போ இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றேன் நான். சரி நேரத்தை வந்து மகாராஜா கேப்சூல் சொன்னீங்களா, சாப்பிடலாமா வேண்டாமா? நான் உங்களுக்கு நேரம் சந்திக்கணும் சார், அதுதான் பாக்குறேன். வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு, இருக்கிற கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கு. நிச்சயமா நான் உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் வச்சுருங்க. பொதுவாக வெங்கடேசன் அவர் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது அவருக்கு முதுகுத்தண்டில் சவ்வு அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது அவருக்கு யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகி ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் கடுமையான வலிகள் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. மூன்றாவது பார்த்திங்கன்னா அவர் உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறாரா அப்படிங்கிறது கூட தெரியல. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வலி வருது அப்படின்ன உடனே இது மூட்டு பிரச்சனையும் தசை பிரச்சனையும் தான் சந்தேகப்படுறோமே தவிர நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் நம்ம குடிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதே கிடையாது. பொதுவாக உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகள் தசைகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் தேவை. ஒரு வாரம் 3 லிட்டர் தண்ணீர் குடிங்க. அதன் பிறகு உடலில் இருக்கக்கூடிய வலிகளுடைய அளவு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு மகாராஜா கேப்சூல்ஸ் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். காலை 2, மதியம் 2, இரவு 2, 3 வேளை 2 மாத்திரை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. வெங்கடேசன், நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறதா சொன்னீங்க. நான் ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை வந்து பாண்டிச்சேரியில் அவைலபிளாக இருப்பேன். உங்களால் முடியும்னா நேராக பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்து என்னை நேரில் பார்க்கலாம். இல்லை மற்ற எல்லா நாட்களிலும் சென்னையில் தான் இருப்பேன், எப்போ வேணாலும் வந்து நேரில் பாருங்கள். தொடர்ந்து மகாராஜா தைலத்தை உபயோகப்படுத்துங்க. அதே போல் மகாராஜா கேப்சூல் மாத்திரைகளையும் உபயோகப்படுத்துங்க. வலிகள் குறைவதற்கு அது உங்களுக்கு ரொம்ப நல்லா உதவி செய்யும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்களோட பேர் சொல்லுங்க சார். ஸ்ரீதரன் பேர் மேடம். என் தங்கச்சிக்காக கேட்கணுமா? ஓகே, என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு 52 வயசு ஆகுது மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். அதாவது சார் நரம்பு சுருட்டல் உங்களுக்கு இருக்கு சார் என் தங்கச்சிக்கு, அதனால கால் வீங்கி இருக்கு சார். சரிங்க. அப்போ ஒரு டைம் வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க சார். ஆப்ரேஷன் பண்ணோம் சார். சரி. அப்பயும் ஒன்றும் சரியாகல சார். இப்பயும் அது யானைக்கால் மாதிரி அந்த இடது கால் மட்டும் அப்படி வீங்கிற மாதிரி இருக்கு சார். அது சரி. அது நாங்களும் சில வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் சார். அவரு போனோம் ஒரு 3 மாசம் வைத்தியம் பண்ணி எல்லாம் பார்த்தோம் சார். ஏதோ உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துறேன், எடுத்துறேன். கடைசியில் ஒன்றும் இல்லை சார், வீக்கமாவே இருக்கு சார். அது யானைக்கால் வீக்கம் இருக்கு. யானைக்கால் டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க சார். சரிங்க. என்ன சார் செய்யலாம்? சரிங்க. அவங்களுக்கு என்ன வயசு சொன்னீங்க சார்? 52 வயசு சார். 52 வயசு சார். அவங்களுக்கு சர்க்கரை நோயோ இல்ல ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறு? சர்க்கரை எதுவுமே கிடையாது சார். வெரி குட். சரி, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக வந்து வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் போது அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல சிகிச்சை கிடையாது. காரணம் என்னென்னா, உடல் நோய் ஏற்படுவதற்கான காரணத்தை குறைத்தாதான் நோய் குணமாகுமே தவிர அது வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸை மட்டும் குறைச்சிட்டு நோய் குணமாகலை அப்படின்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சார், நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுனதா சொன்னீங்க. முடிஞ்சதுன்னா பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களோட தங்கச்சியை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கிறது வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகளா அல்லது அங்கே இருக்கக்கூடிய தசையுடைய அழற்சியா அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன். தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மகாராஜா தைலம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அந்த மகாராஜா தைலத்தை வாங்கி சூடு செய்து நல்லா தொடையிலிருந்து இடுப்பிலிருந்து கால் வரை நன்றாக தடவி இரவு படுக்கும்போது தடவி விட்டுருங்க. இந்த தடவும் போது என்ன ஆகும்னா, அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழற்சி குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கால் வீக்கத்தை குறைப்பதற்கு உதவி செய்யும். இரண்டாவது, உங்கள் ஊர்லலாம் வந்து இந்த வல்லாரை கீரை கிடைக்குமான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த வல்லாரை கீரை அப்படிங்கிறது வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப அருமையான ஒரு அருமருந்து. அந்த வல்லாரை கீரையை நல்லா ஒரு கைப்பிடி கொண்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி அந்த சாறு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 100 மில்லி அளவுக்கு சாப்பிடுங்க. ஒரு மாதம் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், கால் வீக்கம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதை நம்ம பார்க்கலாம். உங்களால் எப்போ முடியுமோ சென்னை மருத்துவமனைக்கோ அல்லது பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கோ வாங்க. நான் நேரில் பார்த்து
உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். டாக்டர் சொன்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் வந்து ஷஹாபுதீன், நாகூர். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்கு தாங்க. ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வயசு 70 ஆகுதுங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 70 ஆகுதுங்க. சரி. எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸா வந்து வயிற்று பிரச்சனை, கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையா இருக்குங்க சார். சரிங்க. அதாவது நெஞ்செரிச்சல், இந்த வயிற்று மேல் வயிற்றுல வலி, நெஞ்செரிச்சல், தொண்டை, இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குங்க. சரி. நான் வந்து எண்டாஸ்கோபி பாத்திரத்துல வந்து 2014 எண்டாஸ்கோபி பாத்திரத்துல ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் எண்டாஸ்கோப் பண்ணதுல ஹைட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லியிருக்காங்க. சரி. மருந்து சாப்பிட்டுறதுல கொஞ்சம் கட்டுப்பாட்டுல இருக்குங்க, நார்மலா இருக்குங்க. மருந்தை நிப்பாட்டிட்டா நெஞ்சரிச்சல் எல்லாம் பிரச்சனை இருக்குது சார். அதுக்கு சம்பந்தமா தீர்வு என்ன, உணவு முறைகள் ஏதாவது? சரிங்க. உங்களுக்கு பொதுவாகவே பதட்டம் கொஞ்சம் அதிகமா? ஆமாங்க சார், அதட்டம் கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் இருக்குங்க சார் எனக்கு. சரிங்க. சரி, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக அந்த ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அல்லது கேர்டுன்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சல், அல்லது எப்பொழுதுமே வயிற்றில் இருக்கக்கூடிய நெஞ்சு எரிச்சல் பிரச்சனைகள், சரியாக ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேத சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மனதிலிருந்து உடலை பாதிக்கக்கூடிய வியாதிகள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இதற்கு நிறைய மருந்துகள் சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் மனப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது கண்களை மூடி எதுவுமே யோசிக்காமல் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள், இந்த பிரச்சனை குறையிறத பார்க்கலாம். இரண்டாவது, ஹயாட்டஸ் ஹெர்னியா பிரச்சனை அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷன். பட் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை கிடைக்குமான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த சீந்தில் கொடி உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரிமருந்து, செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு நல்ல மருந்து. ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்துகிட்டு இந்த சீந்தில் கொடியுடைய சூரணம் ஒரு 2 தேக்கரண்டி அதில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. அந்த சீந்தில் கொடி கஷாயத்தை ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு மூலிகை தேநீராக பருக ஆரம்பிங்க. உங்களுடைய ஹயாட்டஸ் ஹெர்னியா பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அதே போல் உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு வந்து டாக்டர் ஜெயகாந்தன் இருப்பார், டாக்டர் மாலதி, டாக்டர் சுமதி, 3 மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். அண்ட் அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அண்ட் காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வந்து பேசலாம் டாக்டர். இந்த பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெண்களை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் பெண்கள் ஆண்களுக்கு 2 பேருக்கும் ஏற்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம். அண்ட் இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர் பைல்ஸ் வரனால? பொதுவாக மூல நோய் அப்படின்னு பார்க்கும்போது மலச்சிக்கல் அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. அந்த மலச்சிக்கல் ஏற்படும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உதாரணமாக இன்டைஜஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பசியின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வயிற்றில் அதிகமான வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள். மூல நோய் ஒருத்தருக்கு இருக்குது எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு ஒரு பானை ஷேப்பில் இருக்கிறத பார்க்க முடியும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்ததுனாலே அவங்களுக்கு மூல நோய் இருக்கிறது அல்லது வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். மூலநோய் ஏற்படும் போது உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுறதுனால உடலில் கடுமையான பலவீனம், இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது செகண்டரி காம்ப்ளிகேஷன். மூன்றாவது, சில நேரங்களில் அந்த மூல நோயில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நமக்கு கடுமையான வலி, வேதனை, உட்காரக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதையும் மீறி நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழற்சி ஏற்பட்ட மூல நோய் அப்படிங்கிறது சில நேரங்களில் புற்றுநோய் வருவதற்கு கூட ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் மூல நோய் அப்படிங்கிறது ஏதோ வலி இல்லாமல் இருக்குது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது, அதனால் இதற்கு முறையான சிகிச்சை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறத விட ஆரம்பத்திலே சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு காமனான ஒரு விஷயம். அண்ட் குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்?
இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. பெற்றோர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய பவல் மூமெண்ட்ஸ் மற்றும் உணவுகளில் ஒரு அக்கறை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியறதில்ல. காரணம் என்னென்னா, என்னோட மருத்துவமனைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் 6 வயது குழந்தை 8 வயது குழந்தை கூட ஆரம்ப கட்ட மூல நோயோடு வருவதை நம்ம பார்க்குறோம். அதனால் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா உடனே அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தேவையான உணவு முறைகள், தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கங்கள், அதே போல் அவர்களுக்கு தேவைப்பட்டால் உலர்ந்த திராட்சை, நம்ம கிஸ்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய திராட்சை, ஒரு 10 திராட்சை ராத்திரி படுக்கும்போது தினசரி கொடுக்கக்கூடிய பழக்கம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு அவங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நிச்சயமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மூல நோய்களை தடுப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சார் வணக்கம் மேடம், நாங்கள் கடலூர்லேருந்து பேசுகிறோம். உங்களோட பேர் சொல்லுங்க சார். சங்கர். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எங்கள் மனைவிக்காக மேடம். ஓகே, உங்க பேர் அவங்களோட வயசு சொல்லுங்க. அவங்க வயசு 36. ஓகே, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. ஓகே. வணக்கம் சங்கர், சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க ஆசன வாயில அடிக்கடி வலி வருது. வலி வந்தால் மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுறாங்க. மோஷன் போகணுன்னாலும் மோஷனும் போக மாட்டுது. சரி. உயிர் நிலையில வலி ஓவரா இருக்குதுன்னு சொல்றாங்க சார். சரிங்க. அவங்க ஆனால் நல்ல நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான முறையில் தூங்குறது, இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா? தூங்குறாங்க சார். ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அவங்க இந்த டைலரிங் பண்ணுறாங்க. அதனால டைலரிங் அந்த தச்சே ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அந்த மாதிரி தெரியுதுன்றாங்க. நிச்சயமாக நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக இப்போ அவங்க சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு உள் மூலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள். பொதுவாக ஆசன வாயில் கடுமையான வலி அல்லது எரிச்சல், அதே போல் மோஷன் போகும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்கிறது அல்லது மோஷன் வெளியில் வராத மாதிரி அந்த உள் மூலம் ஆசன வாயை அடைத்து இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது ரெண்டுமே அதிகமாகும்போது நிச்சயமாக பிறப்புறுப்புகள்லையும் நமக்கு வலிகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கடலூரில் தான் இருக்கீங்க. உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா டாக்டர் மாலதி, அதே போல் டாக்டர் சுமதி 2 மருத்துவர்கள் இருக்காங்க. அதே போல் பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மூல நோய்களை குணப்படுத்துவதில் நிபுணர் டாக்டர் ஷரண்யான்னு இருக்காங்க நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில். டாக்டர் ஷரண்யா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3வது ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரியில் கேம்ப் மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. அதனால் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள் மூலமாக வெளி மூலமாக அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. பெண் மருத்துவர் அப்படிங்கிறதுனால யாராவது பெண்கள் இந்த மாதிரி மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அவங்கள நேரில் சந்தித்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்ய வைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொண்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அதை குணப்படுத்திடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி போய் டைரக்டாக போய் மீட் பண்ணுங்க, உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் திருச்செந்தூர்ல இருந்து ஃபோன் பண்றேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் எஸ் அகிலாண்டன். ஓகே, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஓகே, இனி யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? எனக்கு 56 வயசு ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே ஓகே சரிங்க மேடம். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் நான் திருச்செந்தூர்ல இப்போ இந்த பருத்தி பால் வியாபாரம் பண்றேன் சார். சரிங்க. ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நடதான் என் வியாபாரம் அப்படி. சரி. ஆமா, நான் மெடிக்கல்ல சொல்லி மாத்திரம் வாங்குறேன். ஒரு 2 நாளைக்கு நல்லா கேக்குது சார். சரிங்க. 2 முட்டியும் வீக்க மக்கள் இருக்கு. சரி. ஆனா வலி பயங்கரமா இருக்கு. ஓகே, என்ன சார் பண்ணலாம்? சரிங்க. உங்களுக்கு சர்க்கரை நோயோ இல்லை ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? எதுவுமே இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷரை மாத்திரை எழுதி இருக்கிறாங்க, அது மாத்திரம் போட்டுருக்கேன், வேற எதுவும் இல்லை. சரிங்க சரிங்க, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி வேலை நிமித்தமாக நமக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஏற்படக்கூடிய வலிகளுக்கு மகாராஜா கேப்சூல்ஸ் ஒரு அருமையான ஒரு மருந்து. மகாராஜா கேப்சூல்ஸ் காலையில் 3 மாத்திரை, ராத்திரி 3 மாத்திரை, உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. அதே போல் மகாராஜா தைலம், அந்த எண்ணெயை வாங்கி ராத்திரி படுக்கும்போது ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து சூடு பண்ணி இடுப்பிலிருந்து கால் வரையிலும் அல்லது உடலில் வலி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் தடவிட்டு
ஒரு 15 நிமிடம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த 2 விஷயத்த ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வலிகள் குறையிறத பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து மகாராஜா கேப்சூல்ஸும் தைலமும் உங்களோட லொக்காலிட்டியில் கிடைக்கல அப்படின்னா, ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் சந்தியா அல்லது டாக்டர் நாகராணி கிட்ட பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகளை பை கொரியர் கூட உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஒரு 3 மாதம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வலிகள் நன்றாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வந்து காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நீங்கள் வந்து இப்போது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் வந்து பைல்ஸ்க்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசலாம் டாக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது முக்கியமானது. நமக்கு மலச்சிக்கல் தொடர்ந்து ஏற்படுகிறது, அல்லது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் நிறைய கீரை சாப்பிட்றேன், நிறைய பழங்கள் சாப்பிட்றேன், இருந்தாலும் கூட காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம குடலுடைய அலை இயக்கம் சொல்லக்கூடிய பெரிஸ்டாலிக் மூமெண்ட் குறையும் போது கூட நமக்கு இந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூடான ஜீரக தண்ணீர். பொதுவாக இந்த மாதிரி மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க காலையில் எழுந்த உடனேயே 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு 1/4 தேக்கரண்டி ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்த தண்ணீர் வந்து வெண்மையாக இருக்க தண்ணீர் வந்து மஞ்சளாக மாறும், அது வரையிலும் அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் நல்லா சூடாக ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி குடித்தாங்கன்னா அடுத்த 10-15 நிமிடத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் மோஷன் போகிறத பார்க்க முடியும். இரண்டாவது, குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்வதே கிடையாது. வீட்டில் மீந்ததுன்னா காய்கறிகள், வீட்டில் மீறக்கூடிய பழங்கள் இதைத்தான் சாப்பிட்றாங்களே தவிர அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக தேவையான அளவு காய்கறிகள், கீரைகள், பழங்களை சாப்பிட்றதில்ல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே கீரை சாப்பிட்றதில்ல, அதனால் நானும் சமைக்கிறதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுடைய உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து தேவையான காய்கறிகள், கீரைகளை நிறைய சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா தான் இந்த பிரச்சனைகள் குணமாகும். அதே போல் இந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் லதா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. செங்கல்பட்டு போயிருந்தீங்க? அம்மா உங்களோட பேர் சொல்லுங்க. லதா. லதா. லதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? செங்கல்பட்டு பக்கம் வந்து பண்றோம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 35 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சரி. வணக்கம்மா லதா, சொல்லுங்கம்மா. குதிகால் வலியா இருக்கு, அதுக்கு சரி, என்ன பண்றது? குதிகால் வலியா இருக்கு. குத்துது, காலெல்லாம் வலிக்குது. சரிங்கம்மா. ரொம்ப வலியா இருக்கு சார். சரிங்கம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக இந்த சம்மந்தப்பட்ட வலிகள் எல்லாத்துக்குமே மகாராஜா கேப்சூல்ஸ் ஒரு அருமையான மருந்து. மகாராஜா கேப்சூல்ஸ் 3 மாத்திரை, காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய மருந்து, அந்த எண்ணெயை வாங்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்களில் நல்லா தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ரொம்ப வேகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் அல்லது குதிகால் வலிகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் ஒருவேளை மகாராஜா தைலம், மகாராஜா கேப்சூல்ஸ் கிடைக்கலன்னா நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய முகவரி கொடுத்தீங்கன்னா டாக்டர் நாகராணி, டாக்டர் சந்தியா இருக்காங்க, 2 பேரும் உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு தேவையான மருந்துகளை வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. இந்த மருந்துகளை குறைந்தது ஒரு 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இந்த வலிகள் குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேம், நான் வந்து சோழிங்கநல்லூர், சென்னையில இருந்து பேசுறீங்க மேம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயாங் மேம். சரிங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாமா? அம்மா லைன்ல இருக்கீங்களா? இருக்கீங்க மேம். ஓகே, என்ன கேட்க போறீங்க, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? எனக்கு வந்து இந்த கை ஆள்காட்டி விரல்ல வீங்கிட்டு வலிக்குதுங்க மேம். அப்புறம் கை மடக்கிற இடத்த கை மடக்குங்க ஜாயிண்ட்ல வலிக்குது மேம், வீங்கிட்டு. அதாங்க மேம் பிரச்சனை. ஓகே, இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு வலிக்குது இல்லையா? ஆமாங்க மேம், ஜாயிண்ட். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு?
63 மேம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான தீர்வு கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வலிகள் காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை அதிகமாக வேலை செய்யும் போது வலிகள் தெரியுதா? அதாவது கையை மடக்கிறப்ப, அப்புறம் வந்து அந்த ஃபிங்கரை அந்த ஆள்காட்டி வரல மடக்கிறப்ப வலிக்குது சார், காய்கறி வெட்டுறப்ப. சரி, உங்களுக்கு சர்க்கரை பாதிப்பு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க சார், கொலஸ்ட்ரால் மட்டும் கொஞ்சமா இருக்கு சார். சரிங்கம்மா, ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் வலி, அதே போல் கைகள் மடக்கக்கூடிய எல்போ ஜாயிண்டில் வரக்கூடிய வலிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலில் கழுத்துகளில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தத்தினால் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம், அல்லது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையற்ற பொருள் உடலில் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இது ரெண்டையுமே குறைப்பதற்கு மகாராஜா கேப்சூல்ஸ் ஒரு மிகச்சிறந்த மருந்துமா. மகாராஜா கேப்சூல்ஸ் வாங்கிட்டு காலையில் 3 மாத்திரை, ராத்திரி 3 மாத்திரை உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலத்தை வாங்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் லேசாக சூடு பண்ணி தடவுங்க. அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிங்க. இதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வலிகள் குறையும். நீங்கள் சோழிங்கநல்லூரில் தான் இருக்கீங்க, கோடம்பாக்கத்தில் தான் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ ஒரு முறை நேரில் வாங்க. உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகளையும் விளக்கமாக நான் சொல்லித்தர சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கம்மா, சீக்கிரமாக சரியாயிடும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் சென்னையில் தான் இருக்கனால டேரெக்டாக போய் டாக்டரை மீட் பண்ணலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அண்ட் பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அண்ட் பைல்ஸ் அப்படின்னாலே ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து குணப்படுத்த முடியுமா, இல்லை இயற்கை முறையிலே வந்து பைல்ஸ்க்கான தீர்வு இருக்கா? பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு நோய் வருதுன்னா அது முதல் மனசில் வர்றது, ஓகே இந்த பிரச்சனையை சர்ஜரி பண்ணால் தான் சரியாகும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நம்ம எல்லாரோட மனதிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பைல்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபெஸ்டுலா பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த 3 வகையான பிரச்சனைக்குமே அறுவை சிகிச்சை 100% தேவையில்லை. உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும் சரி, இரத்த மூலம் அல்லது சீழ் மூலம் சொல்லக்கூடிய பிரச்சனை, பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 100% இது எதற்குமே அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தேவை கிடையவே கிடையாது. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா உடனே ஒரு மருத்துவரை போய் பார்த்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உறுதி செய்து கொண்டோமேயானால் அதற்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், லைஃப் ஸ்டைலில் நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், அதே போல் ஆயுர்வேத மருந்துகள், தேவைப்பட்டால் சில பஞ்சகர்ம சிகிச்சைகள், இந்த 5 விஷயத்தையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளவு நாள்பட்ட மூல நோயாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குணமாகிறத பார்க்கலாம். அதனால தான் நம்ம மருத்துவமனையில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு லேடி டாக்டரை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு விஷயத்துக்காக ட்ரெயின் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஷரண்யான்னு இருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூல நோய்கள் அந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ஒசூரில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாருக்காவது இந்த நோயை பற்றி தெரிந்து கொள்ளணும், இல்லை இது சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும்னா டாக்டர் ஷரண்யாவை நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சிகிச்சையை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சுரேஷ்குமார் மேடம், சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 8 வயசு ஆகுது மேடம். 8 வயசு ஆகுதுங்களா? பூச்சி கடிச்சிருந்தது மேடம். சார் உங்க லைன் வந்து கிளியரா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசலாம். மேடம் பூச்சி கடிச்சிருந்தது மேடம். யார்? ஓகே, பூச்சி கடிச்சிருக்கா? ஆமா, பூச்சி கடிச்சு 2-3 வருஷமா ஆங்கிலத்துல மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரிங்க சார். சரியா போகுது, மறுபடியும் வந்துட்டு இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாங்க, எல்லா சாப்பாடு கொடுக்க, புளிப்பு சுவையுள்ள பொருள்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அந்த பாப்பாவுக்கு ஹெல்த் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு, கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லுது. சரி, ஓகே, தொடர்ந்து டாக்டர் வந்து இதுக்கான தீர்வு கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? சிதம்பரத்துல இருந்து பேசுறோம் சார். சரி, பொதுவாக இந்த மாதிரி பூச்சிக்கடிகள் அப்படின்னு ஏற்படும் போது
நம்ம வெறும் வந்து மருந்து மாத்திரைகளை மட்டும் நம்பியிருப்பது பிரயோஜனம் கிடையாது. உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி உடலில் இருக்குன்னா அந்த அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை குறைத்தால்தான் உடல் நலம் நல்லா முன்னேறுமே தவிர வெறும் மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் மருந்து சாப்பிட்றது, அது குறையும் போது விடுறது, இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா சரியாகவே ஆகாது. நீங்கள் சிதம்பரத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் முடிஞ்சால் பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் மாலதி, டாக்டர் சுமதி 3 பேர் இருக்காங்க, உங்களை மீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் பாண்டிச்சேரியில் தான் இருப்பேன். குழந்தைய ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்க. நான் பார்த்துட்டு என்ன சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சை தேவை, என்ன உணவு கட்டுப்பாடுகள் தேவை, என்ன வகையான உடற்பயிற்சிகள் தேவை அப்படின்றது சொல்லி கொடுக்குறேன். உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கன்னா பத்தியம் கிடையாது. குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த வகையான உணவுகள் எந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பூச்சிக்கடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, விஷத்தன்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் சீக்கிரமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து டைரக்டா போய் மீட் பண்ணுங்க, அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உஷா ரகுநாதன். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 60 வயசு ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து நீங்க வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன் டாக்டர். எனக்கு வந்து பிப்ரவரி மாசம் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கால் சர்ஜரி பண்ணிருக்கு, பிளேட்டிஸ் இருக்கு. முதல்ல கொஞ்சம் வாக்கர் கொடுத்தாங்க, 2 months கழிச்சு அதெல்லாம் ட்ரை பண்ண, அப்படியே ஒரு சிக் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்றேன். இருந்தாலும் பேலன்ஸ் வந்து அந்த முட்டி வலிக்கிறது பண்ணும்போது, வாக் பண்ணும்போது. அது வீட்டுக்குள்ள என்னோட நீட்ஸுக்கு மட்டும் மூவ் பண்ணிட்டு வரேன். அந்த வலி இருக்கிறதுனால என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்? எந்த இடத்துல உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது? வலது கால்ல வந்து முட்டிக்கு கீழே. ஓகே, அந்த இதாய அதுல முட்டி கீழேல இருந்து ஜாயின் பண்ணி பிளேட் கொடுத்துருக்காங்க. சரி, அது வந்து முட்டியே மாத்தலாம்டா. ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த இடம் ரொம்ப நெருப்பமாயிடுச்சு, முட்டி மாத்த முடியாதுட்டாங்க. எனக்கு ஏஜ் 60 ஆகுது. சரிங்கம்மா. அது அந்த வலி இருக்கும்போது வேற என்ன யூஸ் பண்ணலாம்ன்றத அந்த ஸ்டிக் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடலில் வலிகள் அப்படிங்கிறது சிறிது இருக்கத்தான் செய்யும். நீங்கள் செய்யக்கூடிய ஃபிசியோதெரப்பி, இயன்முறை சிகிச்சையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், எந்த தவறும் கிடையாது. அது கூட மகாராஜ தைலம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு மருந்துமா. இந்த மகாராஜ தைலத்தை லேசாக காலுடைய இடுப்பிலிருந்து கால் முழுவதும் தடவி கொஞ்ச நேரம் கழித்து லேசான வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. கொதிக்க கொதிக்க செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கால்களில் தசைகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான பஞ்சகர்ம சிகிச்சைகள் ஏதாவது கொடுக்க முடியும்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த வலிகள்லேருந்து வெளியில் வரலாம். ஆயுர்வேத சிகிச்சையுடைய ஒரு பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட திருப்பி நார்மல் லைஃப் ஸ்டைல் வரதுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்ப்பா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கலைவாணி, மேல்மருவத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க தம்பிக்காக கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? அவருக்கு 30 வயசு ஆகுது மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. என்னோட தம்பி வந்து கழுத்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த கேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான் சார். சரிங்கம்மா. அவர் என்ன வேலை செய்யறாருமா? அவன் வந்து இபில வேலை செய்யறான் சார். இந்த போஸ்ட் எல்லாம் ஏறி அந்த கனெக்ஷன் கொடுக்குற வேலை எல்லாம் அவன் வேலை. பிபி இருக்கு, பிபிக்கு டேப்லெட் எடுத்துக்கிறான், ஹை பிபி இருக்குன்ட்டு. சரி, இப்ப அந்த கேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க சார். எடுத்து பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை இல்ல, கழுத்துல இருக்கிற நரம்பு எதுனா வீக்கா இருக்கும், அதனால அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்ட் தான்மா. டேப்லெட் எடுத்துக்கிறான் சார், எந்த யூஸ்மே இல்ல, அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நிச்சயமாம்மா, நான் உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நீங்கள் ஃபோன் வச்சுட்டு டிவி பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்குபேஷனல் ஹசார்டுன்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய வேலைகளால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்.
ஸோ அவர் அதிகமாக இந்த கம்பம் ஏறுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அவரோட கைகள் தான் அதிகமாக உபயோகப்படுது. அந்த கைகள் உபயோகப்படுத்தும் போது கழுத்துகளில் இருக்கக்கூடிய எலும்புகளில் அழுத்தம் மற்றும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கிறது. இதற்கு முறையான உடற்பயிற்சிகள் தேவை. கழுத்து எலும்புகளை, கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் தேவை. அம்மா, நீங்கள் மேல்மருவத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு பாண்டிச்சேரி பக்கம்னா நீங்கள் பாண்டிச்சேரி போங்க. டாக்டர் ஜெயகாந்தன் அங்கே இருக்கார், அவரை ஒரு முறை மீட் பண்ணுங்கள். அவர் சில மருந்துகளையும் சில உணவு கட்டுப்பாடுகளையும் தேவைப்பட்டால் சில அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்ட ஒரு சிகிச்சையும் உங்களுக்கு கொடுப்பாரு. கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரச்சனை நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாமா? டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். அம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். அண்ணாமலை பேசுறேன். அண்ணாமலை சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? டாக்டர் பேசணும். பேசலாம். அதுக்கு முன்னாடி யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்காக தான் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 20 இயர்ஸ் இருக்கு. 74 இயர்ஸ் எனக்கு ஏஜ். ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க. வணக்கம் அண்ணாமலை சார், சொல்லுங்க. ஹலோ, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். புரோகிராம கலைஞரை கேட்கறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டுட்டே இருந்திருக்கேன், தொடர்ந்து 10 வருஷமா. சந்தோஷம் சார். இப்ப என்ன ப்ராப்ளம்னா ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கு சார். கிட்டத்தட்ட 20 இயர்ஸா இருக்கு. எனக்கு 74 வயசு ஆகுது. சரி சார், தொடர்ந்து பேசலாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? சௌரியமா இருக்குங்கிறது தான் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கறேன். சரிங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது 50 வயதுக்கு மேலே எல்லா ஆண்களுக்குமே ஏற்படக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை தான். இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு மாவிலிங்க மரப்பட்டை அப்படின்னு கேளுங்க. மாவிலிங்க மரப்பட்டை. அந்த பட்டையை எடுத்து தூள் பண்ணிவிட்டு 200 மில்லி தண்ணீருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அந்த சூர்ணத்தை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுடைய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்கலாம். உங்களால் முடியும்னா நம்மளுடைய மருத்துவமனையோட கிளைகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் என்ன, சில வகையான உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுப்பாங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக இதிலிருந்து குணமாயிடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேர் கண்ணன் மேடம், திருநெல்வேலியில பேசுறேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? 45 வயசு. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார், சொல்லுங்க. சார் எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துல இருந்து லைட்டா அந்த கையில 2 பக்கமும் வலிச்சுக்கிட்டே இருந்துங்க சார். கொஞ்சம் அப்படியே லைட்டா முழுமுள்ளா. சரி. ஒரு கையில. அப்புறம் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த தூங்கி எண்ணிக்கையில முறன்னு வலியா இருக்குங்க சார். 2 கை நரம்போலியா சதவலியா தெரியலங்க சார். ஆனா சரி. அப்புறம் இடவுல பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து விளங்காம போச்சு. விரல் மட்டும் பக்கவாதம் ஆயிடுச்சுங்க சார். சரி. அதுக்கு ஆபரேஷன் பண்ண பாத்தீங்கன்னா அதுவும் ஒண்ணுமே இல்ல. அந்த கை மரத்து 2 கையுமே மரத்து போச்சு. ஒரு பட்டன் மாட்டினாலுமே கஷ்டமா இருக்கு சார். பட்டன் மாட்டினாலுமே ஒரு பைசா என்ன நோட்டு பேப்பர் தளத்துக்குனாலுமே கொஞ்சம் அந்த மாதிரி மரத்து போச்சுங்க சார். சரி. இப்போ ஒரு 6-7 வருஷமும் அதே நிலைமையில தான் இப்போ இருக்குங்க சார். வந்து சரி. சர்க்கரை நோய் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆபரேஷன் பின்னாடி காலத்துல பண்ணி பாருங்க சார். அதுவும் ஹலோ எனக்கு உங்களுக்கு சர்க்கரை நோய் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆமாங்க சார், சர்க்கரை நோய் இருக்கு சார். ஆமாங்க சார். சரி. ஆப்ரேஷன் உங்களுக்கு கழுத்தில் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் பண்ண பிறகும் உங்களுக்கு சரியான குணம் இல்லை. ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சார் திருநெல்வேலி சார். சரிங்க, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கழுத்துகளில் இருக்கக்கூடிய கடுமையான அழுத்தம் நமக்கு கைகளில் இந்த மரத்து போகின்ற தன்மையை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இந்த பிரச்சனையை அதிகமாக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்ணன் சார், நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது மகாராஜா தைலம் வாங்குங்க. கழுத்திலிருந்து கைகள் முழுவதும் அந்த எண்ணெயை தடவுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தனம் கொடுங்க, இல்லை வெந்நீரில் குளிங்க.
ஒரு நாளைக்கு 2 வேளை இதை ஸ்ட்ரிக்டாக செய்ய ஆரம்பிங்க. உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய மரத்து போகின்ற தன்மை, குறிப்பாக சட்டையில் பொத்தான் போடக்கூடியது, ரூபாய் நோட்டு எண்ணக்கூடியது, தரையில் ஏதாவது ஒரு பேப்பரோ ரூபாய் நோட்டோ விழுந்தால் அதை எடுக்க முயற்சி செய்வது, இந்த மாதிரி மைன்யூட் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் அதில் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறீங்க, உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை சென்னைக்கோ பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கோ வாங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பஞ்சகர்ம சிகிச்சைகள், மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், தேவைப்பட்டால் ரசாயன சிகிச்சைகள், இந்த 5 விஷயத்தையும் சேர்த்து ஒரு சிகிச்சை திட்டமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி டைரக்டா போய் மீட் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபுட் அண்ட் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் தேவைப்படுது அப்படிங்கறத டாக்டர் சொல்வாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் திண்டுக்கல்ல இருந்து ஆனந்தகுமார் இருக்காங்க. சரிங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாவுக்காக கேக்குறேன். ஓகே, அப்பாக்கு என்ன வயசு ஆகுது? அப்பாவுக்கு 65 வயசு ஆச்சு. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். அப்பாவுக்கு வந்து தொண்டையில கட்டி போல இருக்குன்னு சொல்லி செக் பண்ணோம் சார். சரி. அதுல வந்து இந்த பஞ்சு போல வெள்ளை வெள்ளையா இருக்கு சார் உள்ள. சரி. தொண்டை ஒரு லெஃப்ட் சைட்ல. அது சென்சார் எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். அது எப்படி சார் கரண்ட் வச்சா சரியாகும், மாற்ற மாதிரி சரியாகும் சார்? அவங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? அதோட ரிப்போர்ட் இன்னும் வரலைங்களா? இன்னும் வரலைங்க சார். சரி, இந்த ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எந்த வகையான சிகிச்சை தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். ஏன்னா வந்து அது சாதாரண கட்டியாகவும் இருக்கலாம், அல்லது வந்து புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாகவும் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்மளுடைய மருத்துவமனையுடைய நம்பர் வந்து குறிச்சிக்குங்க. அந்த நம்பருக்கு இந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த ரிப்போர்ட்ஸோட காப்பி எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்க சார். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் எலுமலை. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? எனக்கு 49 வயசு ஆக போகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க. வணக்கம் ஏழுமலை சார், சொல்லுங்க சார். கேஸ் அதிகமா இருக்கு சார் வயிற்றுல, அல்சர் இருக்கிறதுனால கேஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க சார். சரிங்க. அது ராமச்சந்திரால எனக்கு ஒரு அடிபட்டுச்சு, ரத்த கோய் ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க சார். சரி. அது அந்த மாத்திரை சாப்பிட்டு இருந்ததுனால அதிகமா புண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரிங்க சார், தொடர்ந்து கேட்கலாம் உங்களோட கேள்விகள். சரி, இப்போ அது கேஸுக்காக என்ன பண்றது சார்? அல்சர் வயிற்றுல புண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. நான் இந்த டியூப் எல்லாம் விட்டு பார்த்துட்டேன். சரிங்க. அதுல புண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. சொல்லிட்டு ஒரு 6 மாசம் பத்தி எனக்கு அந்த மாதிரி அடிபட்டுச்சு. சரி சரி. அடிபட்டுட்டு இப்போ அதுக்காக நான் இப்போ மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன். அப்போ கூட அந்த கேஸ் வந்து வாயில வருது சார். ஓகே. அது என்ன பண்றது? அதனால தான் சார் கேட்கறேன். சொல்லித்தரேன். ஆனா நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? சாப்பாடெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? கரெக்டா சாப்பிட்றேன் சார். கரெக்டா நேரத்துக்கெல்லாம் கரெக்டா சாப்பிட்றேன் சார். சரிங்க ஏழுமலை சார், ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வயிறு புண், அதே போல் இந்த மாதிரி வந்து கேர்டுன்னு சொல்லக்கூடிய எரிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை. 2 விஷயங்கள் நம்ம செய்யணும். ஒன்று, ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். 2வது, உணவில் நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்களை நம்ம சேர்த்துக்கணும். 3வது, இரவு ஒரு 6லிருந்து 7 மணி நேரம் நன்றாக தூங்கணும். நீங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறீங்க, என்னோடய நேட்டிவ் கூட திருவள்ளூர் தான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருவள்ளூரில் காலையில் ஒரு 9லிருந்து 1 மணி வரை நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இருக்குது. அங்கே நான் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் ஏற்கனவே பண்ண எண்டோஸ்கோப்பியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நேரில் வந்து என்ன பாருங்கள். உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் அல்லது சில நேரங்களில் மெடிடேஷன் தேவைப்பட்டால் அந்த மெடிடேஷன், இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து முடிஞ்ச டைரக்டா போய் டாக்டரை மீட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உணவு முறைகளும் சொல்லியிருக்காங்க. காய்கறிகள், பழங்கள், அதிகப்படியான தண்ணீர் எடுக்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கோமதிங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க கோமதி? கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையில இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்கு கால் வலிங்க, அதை பத்தி பேசணும். ஓகே, அவருக்கு என்ன வயசு ஆகுதுமா?
45 வயசு ஆகுது. 45. சார் டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சரி. வணக்கம் கோமதி மேடம், சொல்லுங்க. சார் எங்க வீட்டுக்காரருக்குங்க சார், இடுப்புல கால்ல 2 வலிங்க சார். நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தோம் சார். அதுல வந்து ஒரு இடத்துல ஜவ்வு வெளியே வந்து காலுக்கு போற நரம்ப அழுத்துது, அதனால வலின்னு ரிசல்ட் சொன்னாங்க சார். சரிங்கம்மா. அது என்னங்க சார் பண்ணலாம்? சித்தால மருந்து இருக்குங்களா? அவங்க ஆபரேஷன் ரெஃபர் பண்றாங்க சார். சரிங்கம்மா. அவர் என்ன வேலை செய்யறாருமா? அவங்க வீட்டுக்காரு பேங்க்ல தாங்க சார் உட்காந்துக்கிட்டே கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாங்க சார். சரிங்கம்மா. அப்பனா ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அதை நிச்சயமா குணப்படுத்த முடியும். நீங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறதா சொன்னீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைய மறுநாள், என்னுடைய சக மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் கிருஷ்ணகிரியில் தான் ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறாரு. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோடைய எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு அவரையும் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு டாக்டர் செந்தில்குமாரை நேரில் போய் கொஞ்சம் மீட் பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு முறை நேரில் மீட் பண்ணிங்கன்னா அவருக்கு என்ன மருந்துகள் தேவை, என்ன உடற்பயிற்சிகள் தேவை, என்ன உணவு கட்டுப்பாடுகள் தேவைங்கிறத பற்றி டாக்டர் செந்தில்குமார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஒரு 3லிருந்து 6 மாதம் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சவ்வு விலகல் பிரச்சனை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாகும்மா. நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக போய் டாக்டரை மீட் பண்ணுங்கள். அண்ட் டாக்டர், பைல்ஸை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏஜ் குரூப், என்ன மாதிரியான ஏஜ் குரூப்க்கெல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வந்து அது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கான டயட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாக நம்ம மூலநோய் வராமல் இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நிறைய சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி அப்படிங்கிறத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழமோ, ஒரு கொய்யாக்காயோ, ஒரு ஆப்பிளோ காலை உணவாக எடுத்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதே போல் மதிய உணவுன்னு வரும்போது ஏதாவது ஒரு காய்கறி, குறிப்பாக புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், கோவைக்காய், பாகற்காய், முள்ளங்கி, இந்த 7 காயில் ஏதாவது ஒரு காய் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 75 கிராம் கீரை எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கள். மாலை நேரங்களில் புரதச்சத்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், உதாரணத்துக்கு கொண்டைக்கடலை, பச்சை பயிறு அல்லது வேர்க்கடலை ஒரு 50 கிராமாவது எடுத்துக்குங்க. இரவு நேர உணவு அப்படின்னும் போது அரை வயிறு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்குங்க. சமைக்காத உணவு ஒரு 1/4 வயிறும், சமைத்த உணவு ஒரு அரை வயிறும், தண்ணீருக்கு ஒரு 1/4 பங்கு வயிறும் விடுமுறையாக பாருங்கள். இந்த ஒரு பழக்கத்தை ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மூல நோய் மட்டுமல்ல, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எதாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். அதே போல் இந்த மூல நோய் சம்பந்தப்பட்ட சிறப்பு மருத்துவர் டாக்டர் சரண்யா அப்படிங்கிறவங்க திருவள்ளூரில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மதியம் 2லிருந்து 6 மணி வரை இருப்பாங்க. புதுச்சேரியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9லிருந்து மாலை 5:30 மணி வரையிலும் இருப்பாங்க. பெங்களூரில் ஒவ்வொரு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9லிருந்து மாலை 6 மணி வரையிலும் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் நேரடியாக மீட் பண்ணி உங்களுக்கு மூலநோய் இருக்கிறதா அல்லது மூலநோய் இருக்கிறதுனா அதற்கு எந்த வகையான உணவுகள் தேவை, எந்த வகையான உடற்பயிற்சிகள் தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் டாக்டர் செந்தில்குமார், என்னுடைய சக மருத்துவர் வந்து கிருஷ்ணகிரியில் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருப்பார். அதே போல் என்னை வேலூரில் ஞாயிற்றுக்கிழமை, இந்த வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9லிருந்து 5 மணி வரை நேரில் சந்திக்கலாம். ஸோ இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா மருத்துவர்களை நேரில் சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் ரொம்ப நன்றி டாக்டர். அண்ட் கரெக்டான டயட் முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சொன்னீங்க. அண்ட் குறைந்தது வந்து அதிகப்படியான காய்கறிகள் வந்து பச்சையாக வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து கால் பண்ண காலர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் பைல்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான டயட் அப்படின்ற வழிமுறைகளையும் வந்து ஒரு தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம்மா. மற்றொரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.